ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான 2 வெப் சீரிஸ் ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா தி விச்சர் சீரிஸோட சீசன் 4. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா சீரிஸ்ல வந்துட்டு பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. தென் நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான அந்த கில்மா சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆங்கிள் வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த சீரீஸ்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கோட் சீரீஸை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய அந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லும் கண்டிப்பா வச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு தரமான சீரீஸ். தென் நெக்ஸ்ட் பார்க்க போற சீரீஸோட பேரு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ ஸ்டூட் பை. இந்த சீரீஸ் வந்து ஒரு கொரியன் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸா எடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன வயசுல இருந்தே இவங்க அப்பாவா இருக்கட்டும், தென் இவங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஆண்கள் மூலியமா பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளத்தை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இவளை வந்துட்டு பயங்கரமா குடும்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நபரை கொலை பண்றதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸ்ல வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா போகும், அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கன்ஸ்டீன். இந்த படம் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம படத்தோட ஹீரோ வந்து இவரோட சின்ன வயசுல இருந்து ஒரு சர்ஜன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ இவர் பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் இவருடைய கண்டுபிடிப்பு மூலியமா ஒரு உயிருள்ள மனுஷனை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. ஸோ இவர் அதை எப்படி உருவாக்குறாரு, அது இவருக்கே எப்படி பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்துல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல அந்த மாதிரி சீக்வன்ஸ் அப்படின்றது இல்லை அப்படின்னாலுமே பிளட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ராவா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.